ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸை நம்ம தமிழக மீடியாக்களில் முக்கிய மீடியாக்களாக இருக்கிற சன் நியூஸ் எப்படி நியூஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது உண்மையிலுமே என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார்ல, அவருக்கு மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான சிபிஐ வழக்கில் டெல்லி முதலமைச்சர் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் சிறையிலிருந்து அவருக்கு மறுபடியும் ஒரு ஜாமீன் வழங்கியிருக்காங்க. ஆனால் இந்த சன் நியூஸ் எப்படி நியூஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ஒரு பெரிய டைட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, விடுதலை. அதாவது விடுதலைனா என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்படுகிறார், அவருக்கும் இந்த வழக்குக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவருடைய தண்டனை காலம் முடிந்து அவர் விடுவிக்கப்படுகிறார், அதற்கு தான் விடுதலை அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. ஆனால் தற்போது நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நிபந்தனை ஜாமீனில் தான் அவர் வெளில வராரு. அந்த ஜாமீன் முடிஞ்சுன்னா திரும்பி அவர் ஜெயில் உள்ளார் போயிடுவார். இன்னும் முழுமையாக அந்த வழக்கில் இருந்து அவர் வெளியே வரவில்லை. ஆனால் நம்ம சன் நியூஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. எடுத்த உடனே பெரிய தலைப்பில் விடுதலையாம், இந்த சிறையிலிருந்து அவர் விடுதலை ஆகிறாராம். விடுதலைக்கும் ஜாமீனில் வெளில வர்றதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இந்த சன் நியூஸ் இப்படி ஒரு நியூஸை போட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலேயோ இல்லை ஊப்பிலையோ இல்லை எங்கேயோ ஆன்மீகவாதிகள், அதாவது ஹிந்து சம்பந்தமான ஆன்மீகவாதிகள் ஏதாவது வழக்கில் மாட்டினாலோ, இல்லை பாஜகவை சேர்ந்தவர்கள் இல்லை ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் ஏதாவது வழக்கில் மாட்டினாலோ அதற்கு இவங்க எப்படி நியூஸ் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ரவுண்டு கட்டிய காவல்துறை, தட்டி தூக்கிய காவல்துறை அப்படின்னு கைது பயங்கரமாக அதை இல்லாத வழக்கையும் இருப்பது போன்று காட்டி எந்த அளவுக்கு ஹிந்துக்களையும் ஹிந்து சாமியாரும் கேவலப்படுத்த முடியுமோ, இல்லை பாஜகவினரும் பாஜக தலைவர்களையும் கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி நியூஸ் போடுவாங்க. அதாவது அவங்க அந்த வழக்கிலிருந்து விடுதலையே ஆனாலும் அந்த விடுதலை நிரந்தரமானது அல்ல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கார்டில் நியூஸ் போடுவாங்க. ஆனால் தற்போது இவர் ஜாமீனில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளில வராரு. அதற்கு ஏதோ விடுதலையான மாதிரி ஒரு போஸ்ட் கார்டு போட்டு அதற்கு ஒரு நியூஸை போட்டிருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு தமிழக மீடியாக்கள் முக்கியமாக சன் நியூஸ் எந்த அளவுக்கு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுங்க. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் சன் நியூஸ், சன் டிவி பார்க்குறவங்களா இருந்தால் இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இவங்க போடுறது எல்லாமே பாஜக அரசுக்கும் இல்லை ஹிந்துக்களுக்கும் ஹிந்து ஆன்மீக சுவாமிகளுக்கும் எதிரான ஒரு நியூஸாக தான் இவங்க இப்போ போட்டுட்ருக்காங்க, பரப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க ஆளுங்கட்சி சார்பான ஒரு ஊடகம் தான், அதனால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இவங்க போடுவாங்க அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. அதாவது பொதுவாக பார்க்குற மக்கள், அந்த நியூஸை பார்க்குற மக்கள் உண்மைன்னு நம்பிடக்கூடாது. எது உண்மை எது பொய்ன்னு ஆராய்ந்து மக்கள் நியூஸை பிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மீடியாக்கள் கெட்டு போயிடுச்சு. அதை நம்ம யாராலும் ஒன்றுமே பண்ண முடியல. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நம்ம சன் நியூஸோடைய இந்த போஸ்ட்கார்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.